فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى في آية أخرى في القرآن الكريم فأنذرتكم نارا تلظى وقال صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال صلى الله عليه وسلم في حديث الشريف يؤتى بجهنم يومئذ لها 70,000 زمام مع كل زمام 70,000 ملك يجرونها أو كما قال صلى الله عليه وسلم يا أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله إن أريد إلا الإصلاح ما استطعتم وما توفيقي إلا بالله وعليه توكلت وإليه منيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அந்த வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நம்முடைய உயிருக்கு மேலாக போற்றுகின்ற மதிக்கின்ற எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கூற்றின் அடிப்படையில் தலை சிறந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்து மரணமடைந்த ஹைருல் குரூனில் வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஈமானிலும் இஹ்லாஸிலும் அந்த மக்களை பின்பற்றி வந்த இமாம்கள் நல்லடியார்கள் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நான் உபதேசித்துக் கொள்கின்றேன். தக்வாவுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை வழங்குவோம். இஹ்லாஸோடு நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டு மரணிக்கின்ற தருவாயில் உண்மையான முஸ்லிமாக மரணமடைந்து நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரையெல்லாம் இலகுவான முறைப்படி கேள்வி கேட்பானோ
அப்படிப்பட்ட கூட்டத்தாரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் உங்களை ஈண்டெடுத்த பெற்றோரையும் என்னையும் என்னை ஈண்டெடுத்த பெற்றோரையும் ஆக்கி நாளை மறுமையில் சுவனத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, வல்லோன் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா என்கின்ற வணக்கத்தை நிறைவு செய்வதற்காக நாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று குளிர்ந்திருக்கின்றோம். இந்த ஜும்மா சொற்பொழிவின் மூலியமாக நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய, நம்முடைய இறையச்சத்தை அதிகமாக்கக்கூடிய செய்திகளை நாம் ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த வாரம் நரகத்தை குறித்து சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் முஸ்லிம்களாக நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இறைவனை ஏற்றிருக்கின்றோம். இறை தூதருடைய செயல்பாடுகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு முஸ்லிமாக நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அடையாளப்படுத்தக்கூடிய முஸ்லிம் நம்பக்கூடிய செய்திகளில் ஈமானுடைய காரியங்களை கண்டிப்பாக எந்த மாற்றமும் இல்லாமல், எவ்வித சந்தேகமும் இல்லாமல் ஈமானுடைய காரியங்களை கண்டிப்பாக நம்பி ஆக வேண்டும். ஈமானுடைய காரியங்கள் என்ன? நாம் எல்லோரும் சொல்லியிருக்கின்றோம், ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் நம்புகின்றேன், வ மலாயிகத்தஹு, அவனுடைய மாணவர்களை நான் நம்புகின்றேன், வ குதுபிஹி, அவன் இறக்கிய வேதங்களை நான் நம்புகின்றேன், வ ருசுலிஹி, அவன் அனுப்பிய தூதர்மார்களை நான் நம்பியிருக்கின்றேன், வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய மறுமை நாள் ஏற்படும் என்றும் நான் நம்பியிருக்கின்றேன், வ கத்ரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதித்திருக்கக்கூடிய நல்லவர்களும் கெட்டவைகளும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதை நம்பியிருக்கின்றோம். இதில் ஐந்தாவது விஷயம், மிக முக்கியமான விஷயம், வல் யௌமில் ஆகிர், நான் மறுமையை நம்பியிருக்கின்றேன் என்று சொன்னால் என்னுடைய மறுமை நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? என்னை நான் முஸ்லிமாக அடையாளப்படுத்திக் கொண்டால் மறுமை நம்பிக்கையில் எந்த அளவுக்கு நான் சந்தேகம் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல் நான் நம்பியிருக்க வேண்டும்? நாம் நம்பியிருக்கக்கூடிய மறுமையுடைய விஷயங்கள் தான், இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம், எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட்ட பின்னால் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். பிறகு அந்த மனிதர்கள் எல்லாம் கபருடைய வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். உலகம் அழிக்கப்பட்ட பின்னால் இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்துவான். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு இந்த உலகத்தில் கடைசியாக பிறந்து மரணமடைந்த எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று சேர்ப்பான். அந்த ஒன்று சேர்த்தலுக்கு பிறகு இறைவனுடைய சன்னிதானத்தில் நன்மைகளும் தீமைகளும் எடை போடப்படும். நாம் செய்த நன்மை என்ன, நாம் செய்த தீமை என்ன என்பதை இறைவன் நாளை மறுமையில் அவருடைய சன்னிதானத்தில் நிற்கின்ற நேரத்தில் எடை போட்டு காட்டுவான். அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் யாருக்கெல்லாம் வாக்களித்திருக்கின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்து அல்லாஹ்விற்கு அடிபணிந்து இறையச்சமுடையவனாக வாழ்ந்து மரணித்த அடியாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தையும், யார் இந்த உலகத்தில் பாவியாக குற்றவாளியாக இறைவனுடைய கட்டளைகளுக்கு மீறி மனோ இச்சையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட தீயவர்களுக்கு நரகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அந்த நரகத்தை குறித்து நாம் எந்த அளவுக்கு பயந்திருக்கின்றோம்? இறைவன் தரக்கூடிய நரகம் என்பது ஏதோ வார்த்தைகளால் பேசிவிட்டு கேட்கின்றோம் என்று அதை செவிமடுத்து விட்டு கடந்து செல்வதற்கல்ல. சொர்க்கத்தின் மீதான ஆசை எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. நான் சுவனம் செல்ல வேண்டும், நான் நல்லபடியாக சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹாபாக்களோடு வாழ வேண்டும், என்னுடைய குடும்பங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். ஆசைப்படுவது தவறல்ல. ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தின் மீதான ஆசை இருக்க வேண்டும். இறைவன் அதைதான் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான்.
வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், விரைந்து வாருங்கள், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பால் விரைந்து வாருங்கள். வஜன்னத்தின் அர்முஹஸ் ஸமாவாத்தி வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன், சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்தின் பால் விரைந்து வாருங்கள். அதனுடைய பரப்பளவு என்பது வானம் பூமி அளவுக்கு மிக பெரியது. உஇத்தத் லில் முத்தகீன், அதை இறையச்சமுடைய மக்களுக்காக இறைவன் தயார் செய்து வைத்திருக்கின்றான். ஆசைப்படுகின்றோம், தவறு கிடையாது. ஆனால் ஒரு முக்மின் எப்படி ஆசைப்பட வேண்டும் தெரியுமா? சொர்க்கத்தை ஒரு முக்மின் எப்படி ஆசைப்பட வேண்டும் தெரியுமா? நரகத்தை அஞ்சியவனாக சொர்க்கத்தை ஆசைப்பட வேண்டும். நரகத்தை குறித்த பயத்தோடு சொர்க்கத்தை நான் அல்லாஹ்விடத்தில் ஆசைப்பட வேண்டும். இறைவா, நீ தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அதிபயங்கரமான நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்து நான் ஆசைப்படக்கூடிய என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் என்னை பிரவேசிக்க செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள் நரகத்தை குறித்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை குறித்து பயந்திருக்கின்றார்கள். இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். மிம்பரில் ஏறி அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, இந்த செய்தியை கேட்ட பின்னர் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார்கள், பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கின்றார், நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த சபையில் நான் முன்னிலையில் அமர்ந்திருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென சப்தமிட்டார்கள், அந்தர்துக்கும் நார், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சப்தத்தை உயர்த்தி, தன்னுடைய குரலை உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் சப்தமிட்டு சொன்னார்கள். அந்த சப்தத்தை நான் எந்த அளவுக்கு கேட்டேனோ, அந்த நபித்தோழர் சொல்கின்றார், அந்த சப்தத்தை எந்த அளவுக்கு தெளிவாக எனக்கு விளங்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, அது போன்று கடை கோடியில் ஒரு மனிதன் இருந்தால் அவருக்கும் விளங்கும் அளவுக்கு சப்தத்தை உயர்த்தி சொன்னார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்தை பற்றி பேசினால் அவருடைய கண்கள் சிவந்துவிடும். அவர்கள் ஏதோ ஒன்றை பார்த்து பயப்படுவதை போன்று, நடுங்குவதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்வார்கள். நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொன்னவுடன் சஹாபாக்கள் ஆகிய நாங்கள் எங்களுடைய கைகளுக்குள்ளால் எங்கள் முகங்களை ஆக்கிக் கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டோம். எங்களுக்கு பயம் வந்து விட்டது. நரகம் எங்களை தீண்டிவிடக் கூடாது, நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்கின்ற பயம் எங்களுக்கு வந்துவிட்டது. நாங்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தோம். இன்றைக்கு நரகத்தை பற்றி பேசினால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு சென்று விடுகின்றோம். சொர்க்கத்தின் மீதான ஆசை ஒவ்வொரு நாளும் அதிகரிப்பது போன்று சுவனத்தின் மீதான எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் அதிகமாவதை போன்று நரகத்தை பற்றிய எச்சரிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எத்தனை காலங்கள் வாழ்ந்துவிடப் போகின்றோம்? அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கக்கூடிய நாள் இன்றா, நாளையா, அல்லது அடுத்த நொடிகளமா என்பது யாருக்கு தெரியும்? நரகத்தை அஞ்சாமல் வாழ்வதனால் என்ன நாம் சுப செய்தியை நாம் பெற்றுவிட்டோம். இன்னொரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்தகுன்னார் 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 வலவ் பிஷிக்கி தம்ரா அவ் பிகலிமத்தின் தய்யிபா. நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது, பேரிச்சம்பழத்தின் ஒரு பகுதியை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
அந்த அளவுக்கு நரகம் என்பது அதிபயங்கரமானது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர மறந்து விட்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நரகத்தினுடைய வர்ணனைகள், நரகத்தினுடைய பரப்பளவுகள் எவ்வாறு இருக்கும்? இறைவன் அதைதான் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். இறைவன் எச்சரிக்கை செய்யக்கூடிய விடயத்தில் இன்றைக்கு நாம் பொதுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் சுவனத்திற்குரிய வாரிசுகளாக நம்மை மாற்ற வேண்டும். நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்ற மக்களாக. நரகத்தினுடைய பரப்பளவு என்னவென்று நமக்கு தெரியுமா? நாம் கட்டுகின்ற வீட்டின் பரப்பளவை அறிந்து வைத்திருக்கின்றோம். நாம் வேலை செய்கின்ற அலுவலகத்தின் பரப்பளவை தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் நாளை மறுமையில் இறைவன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நரகத்தின் பரப்பளவு எப்படி இருக்கும் தெரியுமா? நாம் பார்க்கின்ற பரப்பளவுகளை போன்றா? நாம் கடந்து செல்கின்ற இடங்களை போன்றா நரகம்? சுற்றுலாக்கு சென்றால் அந்த இடங்களை பார்த்து பூரித்து அப்படியே நின்று விடுகின்றோம். இதன் பரப்பளவை பார்த்தால் எங்கே சென்று முடியும் என்பதாக நம்மை நாம் பேசிக் கொள்கின்றோம். ஆனால் நரகம் எப்படி இருக்கும் தெரியுமா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யுக்தா பி ஜஹன்னம் யௌமைதின், நாளை மறுமையில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். நாளை மறுமையில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். லஹா சபஊன அல்ஃப ஜிமாமின், அந்த நரகத்திற்கு 70,000 சங்கிலிகள் இருக்கும். ஒன்றல்ல, இரண்டல்ல, 70,000 சங்கிலிகள் அந்த நரகத்திற்கு இருக்கும். மா குல்ல ஜிமாமின் சபஊன அல்ஃப மலக்கின், அந்த ஒவ்வொரு சங்கிலிகளுக்கும் 70,000 வானவர்கள் இருப்பார்கள். நரகத்திற்கு 70,000 சங்கிலிகள் போடப்பட்டிருந்தால் அந்த நரகத்தின் பரப்பளவை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அதோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு சங்கிலிகளுக்கும் 70,000 வானவர்கள். கணக்கு போட்டு பார்க்க முடியுமா? நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? நாம் அந்த நரகத்தை எந்த அளவுக்கு பயந்து கொண்டிருக்கின்றோம்? இவ்வளவு பரப்பளவுகளை கொண்ட நரகம், இவ்வளவு அதிபயங்கரமான நரகத்தை தூங்குகின்ற அந்த நேரத்திற்கு முன்னால், இறைவா என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு, நான் இன்றைக்கு செய்த தவறுகளை மன்னித்து, நான் செய்த தவறின் மூலியமாக நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது, என்னை மன்னித்து என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு என்று என்றைக்காவது கேட்டிருக்கின்றோமா? அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உம்மத்தம் முஹம்மத், முஹம்மதுடைய சமூகத்தாரே, முஹம்மதுடைய சமூக மக்களே, லவ் தஅலமூன மா அஅலமு, நான் அறிவதை நீங்கள் அறிந்தால், நான் அறிவதை நீங்கள் அறிந்தால், லலஹித்தும் கலீலன் வல பகைத்தும் கதீரா, கொஞ்சமா சிரிப்பீங்க, ரொம்ப அழுவீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்றைக்கு சொர்க்கத்தை பற்றி கேட்டு கேட்டு, சொர்க்கத்தினுடைய இன்பங்களை கேட்டு அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கொண்டிருக்கின்றோம். மகிழ்வோடு அதை நாம் கையில் எடுத்துக் கொள்கின்றோம். ஆனால் நரகத்தை பற்றி படிக்காததின் காரணம்தான் நரகத்தினுடைய அதிபயங்கரம் என்னவென்பது நமக்கு தெரியாமல் போய்விட்டது. ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் இவ்வாறு சொல்ல வேண்டும்? யா அய்யுஹன் நாஸ், மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதற்காக அல்லாஹ் சொல்ல வேண்டும்? தன்னுடைய அடியான் தான் இந்த உலகத்தில் படைத்து தன்னுடைய அருள்வளங்களை எல்லாம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய அடியான் நரகத்தில் சென்று விட்டால் நமக்கு வலிக்கின்றதோ இல்லையோ, அல்லாஹ்விற்கு வலிக்கும்.
அல்லாஹ்விற்கு அது கவலையாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நேரிய பாதையை நமக்கு கொடுத்து அந்த நேரிய பாதையின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு சுவனத்தை நான் வாக்களிக்கின்றேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் வழி தவறிய மக்களாக நரகத்தை பற்றிய செய்திகளை படிக்காமல் நான் செல்லுகின்ற பாதை எங்கே சென்று முடியும் என்பதை கூட அறியாத வண்ணம் இன்றைக்கு நாம் மமதையோடும் பெருமையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நரகத்தினுடைய பரப்பளவு அந்த அளவுக்கு அதிபயங்கரமானது. அதோடு மட்டுமல்ல, அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நரகம் என்பது எந்த அளவுக்கு அதிபயங்கரமானது தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு இருக்கிறது, நாம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பிற்கு அருகாமையில் நம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்வோமா? கண்டிப்பாக நாம் அழைத்து செல்ல மாட்டோம். நரகத்தினுடைய நெருப்பை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், நாருக்கும் ஹாதிஹில்லதி தூகிது பனு ஆதம், நாருக்கும் ஹாதிஹில்லதி தூகிது பனு ஆதம், ஆதமுடைய பிள்ளைகள் எரிக்கின்ற நெருப்பு இருக்கிறதே, இந்த நெருப்பு நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பை சொல்லி காட்டுகின்றார்கள். ஜுஸுஹும் மின் 70 ஜுஸ்ஆ, நரகத்தினுடைய நெருப்புகளில் ஒரு பங்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். நரக நெருப்பு இருக்கிறதே, அந்த நரக நெருப்பின் ஒரு பங்கை தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய வீடுகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். சமையல் செய்வதற்கு, விறகுகளை எரிப்பதற்கு நாம் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒரு பகுதி நெருப்பு இருக்கிறது, நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி நெருப்பை கொண்டு குற்றவாளிகளை, தீயவர்களை அல்லாஹ் தண்டித்தால் இந்த நெருப்பே போதுமானது தானே? நெருப்பு பட்டா சும்மா இருப்போமா? சரி, நெருப்பு அப்படி தட்டி விட்டு போயிடுவோமா? கண்டிப்பாக செல்ல மாட்டோம். ஏன்? நெருப்பு காயங்கள் உணர்த்துகின்ற வலி என்பது நமக்கு மிகப்பெரிய வழியாக இருக்கும். இந்த நெருப்பை கொண்டு அல்லாஹ் அடியாரை தண்டித்தாலே போதுமானதே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நரக நெருப்பு இதை விட 69 மடங்கு கூடுதலாக இருக்கும். ஒவ்வொன்றும் உலக நெருப்புக்கு ஈடாக இருக்கும். 69 மடங்கு, 69 மடங்கு கூடுதலாக இருக்கக்கூடிய நெருப்பை கொண்டுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களை தண்டிப்பான். நம்ம தாங்குவோமா? நம்ம கண்டிப்பா தாங்குவோமா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த நரகத்தை தான் நானும் நீங்களும் அஞ்ச வேண்டும். படுத்து எழுந்த உடனே அல்லாஹ்விடத்தில் நரகத்தை குறித்து அச்சத்தை கேளுங்கள், பாதுகாப்பை கேளுங்கள். படுக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேளுங்கள். அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டோம் நரகம் என்றால் ஏதோ ஒரு மனிதன் ஒரு பயணத்திற்கு சென்று வருவதை போன்று அந்த வாழ்க்கையை நினைத்துக் கொண்டோம். ஆனால் நரக வாழ்க்கையில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள், நரக வாழ்க்கையின் ஒரு நாள் என்பது எவ்வளவு நாளுக்கு சமம் என்பது நமக்கு தெரியாது. நரகத்தில் கொடுக்கப்படும் ஆக சிறந்த சிறிய தண்டனையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். நம்முடைய குழந்தைகள் சொல்வார்களே, எங்க வாப்பா என்ன அடிச்சாரு, அந்த அடியெல்லாம் பெருசான கண்டுக்கல, இதுதான் எங்க வாப்பா அடிச்சதுலயே ரொம்ப கம்மியா அடிச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப வலி கம்மியா கொடுத்தது இது மட்டும்தான். அதே போன்று நரகத்தில் கொடுக்கப்படும் சிறிய தண்டனை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை நரகத்தில் ஒரு மனிதனுக்கு நம்மள எதுக்கு இங்க செருப்பு போடுவோம்? நம்ம செருப்பு அணிகிறோம்ல, காலணிகள் நாம் அணிந்து செல்வது எதற்காக? நம்முடைய பாதத்தை எந்த முள்ளும் பலம் பார்த்திடக்கூடாது, நம்முடைய பாதத்தை எந்த ஒரு கழிவுகளும் தீண்டிவிடக்கூடாது.
எனக்கு ரத்த காயங்கள் ஏற்படக்கூடாது. இதற்காக தான் செருப்புகளை அணிந்து கொண்டு ஆடம்பரமாக பூமியில் வருகின்றோம். அதற்காக நாம் இன்றைக்கு எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சியில் தோளால் செய்யப்பட்ட செருப்புகளை எல்லாம் அணிந்து கொண்டு நம்முடைய பாதத்தை அவ்வாறு நாம் பயன்படுத்துகின்றோம், பக்குவப்படுத்துகின்றோம், பாதுகாக்கின்றோம். ஆனால் நாளை மறுமையுடைய நாளில் ஒரு மனிதனுக்கு நெருப்பால் செய்யப்பட்ட, நெருப்பால் தயாரிக்கப்பட்ட செருப்புகள் அந்த மனிதனுக்கு அறிவிக்கப்படும். நெருப்பால் செய்திருப்பார்கள். அந்த செருப்பை மனிதன் காலில் போடுவான். அதனுடைய வலி என்பது, நெருப்பால் போடப்பட்ட செருப்பினுடைய தாக்கம் என்பது அவனுடைய பாதத்திற்கோ அவனுடைய தோள்களுக்கோ அவனுடைய வயிற்றுக்கோ அவனுடைய நெஞ்சுக்கோ எந்த பகுதிக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அவருடைய மூளை அந்த செருப்பின் காரணமாக கொந்தளிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், அவருடைய மூளை செருப்பின் காரணமாக, நெருப்பால் செய்யப்பட்ட அந்த செருப்பின் காரணமாக மூளை கொந்தளிக்கும் என்று சொன்னார்கள். இதை நம்மால் தாங்க முடியுமா? இந்த நரகத்தை என்றைக்காவது அனுசரிக்கின்றோமா? வெயில் காலங்களில் வெளியே செல்வதற்கு முன்னால் வெயிலுடைய தாக்கம் என்னவென்பதை பார்த்து கொண்டு வீட்டில் இருந்து கிளம்புகின்றோம். நாம் அப்படித்தான். ஆனால் நெருப்பால் செய்யப்பட்ட செருப்பு அறிவிக்கக்கூடிய தண்டனை தான் மிகவும் குறைவான, ஆக சிறிய தண்டனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். பெரிய தண்டனை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். நரகத்தினுடைய அகலம், நரகத்தினுடைய அகலம் எந்த அளவுக்கு இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். திடீரென ஒரு சப்தம் கேட்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்ததரூன மா ஹாதா, அருமை தோழர்களே, இந்த சப்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இந்த சப்தத்தை பற்றிய செய்தி உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா? காலு, சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், இறைவனும் இறை தூதரும் மட்டுமே அறிந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹாதா ஹஜருன், இது ஒரு கல்லினுடைய சப்தம், ஒரு கல்லினுடைய சப்தம். இந்த கல்லை ருமிய பிஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தினுடைய மேல்பாகம் இருக்கிறதே, அங்கிருந்து 70,000 வருடங்களுக்கு முன்னால் இறைவன் தூக்கி போட்டான். இப்பொழுதுதான் நரகத்தினுடைய அடித்தளத்தை அந்த கல் அடைந்திருக்கிறது. எத்தனை வருஷம் டிராவல் பண்ணணும்? 70,000 வருடங்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் நாம் பூமிக்கடியில் செல்வோமோ அந்த அளவுக்கு நாம் செல்லக்கூடிய அளவுக்கு தான் நரகத்தினுடைய அகலம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த நரக நெருப்பில் இறைவன் யாரை தெரியுமா போட்டு பொசுக்குவான்? நரகம் என்பது நெருப்பு தான். அந்த நெருப்பு மூட்டுவதற்கு, அந்த நெருப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எரிய வைப்பதற்கு எதை பயன்படுத்துவான் தெரியுமா? அன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான். மனிதர்களும் கற்களும் தான் நரகத்தினுடைய எரிபொருள்கள். அந்த நரகத்தை தான் நீங்கள் அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்தை பற்றி பேசினால் கண்களில் தண்ணீர் வராமல் இறங்கியது கிடையாது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், இறைவா எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு. அல்லாஹும்ம அஜிர்னா வ வாரிதனா மினன் நார், எங்களையும் எங்களுடைய பெற்றோரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு. கேட்கின்றோமா? எத்துணை நபர்கள் கேட்டிருக்கின்றோம். மனசாட்சியை தொட்டு சொல்லி பாருங்கள். நம்முடைய உள்ளத்திடத்தில் கேட்டு பாருங்கள், சொர்க்கத்தின் மீதான ஆசை நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறதா? இல்லை, நரகத்தின் மீதான பயம் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறதா? இறைவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனத்தை பாருங்கள், குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், எல்லா மனிதர்களும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நாளை மறுமையுடைய நாளில்
அவனுடைய செயல்பாடுகளுக்கு கூலி கொடுக்கப்படும். அடுத்து இறைவன் சொல்லக்கூடிய செய்தி உண்மையான இறை விசுவாசிக்கான செய்தி, உண்மையான முக்மினுக்கான செய்தி. நரகத்தை அஞ்சாமல் சொர்க்கத்தை ஆசைப்படுகின்ற முஸ்லிமுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, ஃபமன் ஸுஹ்ஸிய அனின்னார், எவன் ஒருவன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவனாக, நரகத்திலிருந்து எவன் பாதுகாப்பு பெற்றவனாக, வஉதுகிலல் ஜன்னத, சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவானோ, நரகம் தீண்டாது, நரகத்திற்கு செல்ல மாட்டான், நரகத்தினுடைய வாடை, நரகத்தினுடைய அனல் காற்று அவன் மீது வீசாது. எவன் ஒருவன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவனாக சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவானோ, ஃபக்கது ஃபாஸ், அவன் தான் உண்மையான வெற்றி, அவன் தான் உண்மையான வெற்றியாளன், அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தான் உண்மையான வெற்றி என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நல்ல காட்சிகளை பார்த்துக் கொண்டு சுவனத்தை ஆசைப்படுவது, இந்த உலகம் உங்களை ஏமாற்றிவிடும். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், உங்களை ஏமாற்றக்கூடிய அற்ப சுகங்கள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். நரகத்தை அஞ்சாமல் வாழ்ந்து விடாதீர்கள். நரகத்தை பற்றிய செய்திகளை படிக்காமல் நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. படியுங்கள், சொர்க்கத்தை படிப்பதை போன்று, சொர்க்கத்தின் மீது ஆசைப்படுவது போன்று நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அதிகமாக நரகத்தை குறித்து படியுங்கள். நம்முடைய மனைவிகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும், இந்த உலகத்தில் சாலிஹான மனைவியாக நீ வாழ்ந்தால், சாலிஹான குடும்பமாக நாம் வாழ்ந்தால்தான் நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம். நரகத்திலிருந்து நாம் ஈடேற்றம் பெற்று சுவனத்தில் நன்மக்களாக, இறைவன் விரும்பக்கூடிய அடியார்களாக சுவனத்தில் நுழைய முடியும். இதே நிலையில் உலகத்தின் மீதான மோகத்தை கொண்டு, உலகத்தினுடைய அனாச்சாரங்களுக்கு நான் அடிமைப்பட்டு, என்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு புறத்தில் சுவனத்தை மட்டும் ஆசை கொண்டவராக வாழ்ந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நரகத்தில் நாளை நாம் விழுந்து விட்டால் நாம் தான் அந்த நரகத்திற்கு எரிபொருள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மேலும் ஒரு செய்தி, அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த நரகத்திற்கென்று சில வானவர்கள் இருப்பார்கள். இந்த நரகத்திற்கென்று சில வானவர்கள் இருப்பார்கள். கிலாலுன் ஷிதாத், கடுகடுத்தவர்களாக, பலம் மிக்கவர்களாக இருப்பார்கள். வேதனை செய்து கொண்டே இருப்பார்கள். லா யஹ்ஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யு'மரூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்றைக்கும் மாறு செய்ய மாட்டார்கள். இறைவன் எதற்காக அந்த வானவர்களை நியமித்தாரோ, எதற்காக அந்த வானவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தாரோ அந்த பொறுப்பில் அவர்கள் ஒரு காலம் மீற மாட்டார்கள். எனவே நரகத்தில் விழுந்து விட்டால் நரகத்தினுடைய வேதனையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. உண்மையான அடியார்களாக நம்மை அடையாளப்படுத்துகின்றோம், உண்மையான முஸ்லிம்களாக நம்மை நாம் அடையாளப்படுத்துகின்றோம். அந்த முஸ்லிமுக்கான அடையாளம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவனாக சுவனத்தில் நுழைகின்ற அடியானாக வாழ்வதுதான் மிகச்சிறந்த அடையாளம். எனவே சொர்க்கத்தை ஆசைப்படுவது போன்றே நரகத்தையும் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர் வவாலிதனா மினன்னார். يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما.